இந்த சர்வீஸ் பிசினஸ்ல இருக்க பெரிய ப்ராப்ளம், லீடு வருது, கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்றாங்க, ஆனா எதுவுமே கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம மெட்டா ஆடையும் கஸ்டமரையும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இந்த வீடியோல சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸுக்கு எப்படி நம்ம கஸ்டமர்ஸை கன்வெர்ட் பண்றதுன்னு கிளியரா சொல்றேன். Hi guys, this is day 13 of documenting my freelancing journey. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணி ஒரு லீட் ஜெனரேட் பண்றோம்னா, லீடு வந்ததுல இருந்து 15 to 20 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள என்கொயரி பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும். அது கால்ல இருக்கலாம், இல்லைன்னா டெக்ஸ்டா கூட இருக்கலாம். இல்ல நீங்க எல்லா என்கொயரியும் ஒரே அடியா உட்காந்து ஈவினிங்கா பேசிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஒரு பர்சன் உங்களுக்கு என்கொயரி பண்ண அடுத்த 15 to 20 மினிட்ஸ்ல அவங்களுக்கு உங்க காம்படிட்டர்ஸோட ஆட்லாம் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட என்கொயரி பண்ற கஸ்டமருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்க சூஸ் பண்றதுக்கு. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட அந்த கஸ்டமர் கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாயிடும். அண்ட் 2 or 3 days கழிச்சு ஒரே ஒரு டைம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு அவங்க பிசினஸ்க்கு இப்போ நல்ல கன்வர்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த எக்ஸல்ல ஒரு லீட் வந்துச்சுன்னா அது கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்னு எப்படி ட்ராக் பண்ணணும் அண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லீட் கன்வெர்ட்டர்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.